இன்று பச்சை சுண்டைக்காய் வெத்தக்குழம்பு செய்முறை பார்க்கலாம். முதலில் சுண்டைக்காயை நசுக்கி எடுத்துக்கொள்ளவும். ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து ஊற வைத்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கொள்ளவும். அடுப்பை பற்ற வைத்து ஒரு இல்பச்சட்டி போடவும். காய்ந்தவுடன் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றவும். எண்ணெய் காய்ந்த பின் சிறிதளவு கடுகு போட்டு வெடிக்க விடவும். வெடித்த பின் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டு சேர்க்க விடவும். சிவந்த பின் நசுக்கி வைத்த சுண்டைக்காய், கருகாப்பிலை, தேவையான அளவு குழம்பு பொடி போட்டு பெருங்காயமும் போட்டு வதக்கவும். இப்போது புளிக்கற்களை விடவும். தேவையான அளவு உப்பு சேர்க்கவும். குழம்பு நன்கு கொதிக்க ஆரம்பித்து விட்டது. சிறிதளவு மெந்தியப்பொடி சேர்க்கவும். குழம்பு கொதித்து பாதியாக சுண்டிய பின் எண்ணெய் கக்க ஆரம்பிக்கும். அதுதான் பதம். எண்ணெய் பிரிய ஆரம்பித்து விட்டதால் இறக்குவதற்கு தயார். சூடான சுவையான பச்சை சுண்டைக்காய் வெத்த குழம்பு தயார். தயாரித்த வெத்தை குழம்பில் 1 தேக்கரண்டி வேக வைத்த துவரம்பருப்பு, 1 தேக்கரண்டி தேங்காய்ப்பால் சேர்த்தால் மிகவும் நன்றாக இருக்கும்.